Hi viewers, Namaste. இன்னைக்கு simple phrases அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம் ஹிந்தில. So first, bowl. Bowl அப்படின்னா பேசுதல். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இதே ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி சொல்றதா இருந்தா அது கூட ஓ சேர்த்து போலோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம மரியாதையா ரிக்வெஸ்டா சொல்றதா இருந்தா ஈயே அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து போலியே அப்படின்னு சொல்லுவோம். போலோ மத் அப்படின்னு சொன்னா பேசாத அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ திடீர்னு ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா போலோ மத் அப்படின்னா பேசாத அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம ரூல் பார்க்கும் போது என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மத் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டுக்கு முன்னாடி பிளேஸ்ல தான் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மத்துங்கிறத போலோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனரலா ஸ்போக்கனுக்கும் நம்மளுடைய ஃபார்மல் ரைட்டிங் பேட்டர்னுக்கும் உண்டான சின்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேற ஏதாவது வேர்ட்ஸ் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூடுதல் வேற வேர்ட்ஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மத்துங்கிறது போலோக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா நான் பேசாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். நீ பேசாதன்னு கூட நான் சொல்லல, ஜஸ்ட் பேசாத அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா போலோ மத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ மத்துங்கிறத பின்னாடி கொண்டு வந்து போலோ மத் அப்படின்னு சொன்னா பேசாத அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து और एक शब्द भी मत बोलो. இங்க பாருங்க நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால இந்த மத் அப்படிங்கறது போலோக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல போலோ மத் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது தனியா ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்டா பேசாத அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறதா இருந்தா மட்டும் தான் அப்படி சொல்ல முடியும். அப்படி இல்லாம ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணும்போது பேசாதங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதா இருந்தா மத் அப்படிங்கிறது போலோங்கிற வார்த்தைக்கு முன்னாடி தான் வரும். और एक शब्द भी मत बोलो அப்படினா और एक शब्द भी அப்படினா ஒரு வார்த்தை கூட. சோ இன்னும் ஒரு வார்த்தை கூட நீ பேசாத, இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும், ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்றதுன்னா और एक शब्द भी मत बोलो அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் बीच में मत बोलो. बीच में அப்படின்னு சொல்லி சொன்னா நடுவில், இடையில் அப்படிங்கிறது அர்த்தம். சோ நடுவுல பேசாத, இடையில பேசாத அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசி முடிச்சிடுறேன், நீ நடுவுல பேசாத அப்படின்னு சொல்றதா बीच में मत बोलो அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது धीरे से बोलो. ஸோ धीरे से அப்படின்னா மெதுவாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ धीरे से बोलो அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மெதுவா பேசு அப்படிங்கிறது அர்த்தம். முதல்ல இருந்து ஒரு டைம் பார்த்துடலாங்க. बोलो मत और एक शब्द भी मत बोलो, बीच में मत बोलो, धीरे से बोलो, जोर से बोलो, जोर से बोलो. ஸோ ஜோர் சே அப்படின்னா பலத்த அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை தான். மழை பற்றி பேசும்போது பலத்த மழைன்னு சொல்கிறோம். அதே வந்து இங்கே ஜோர் சே போலோ அப்படின்னும் போது பலமாக பேசுன்னு சொல்கிறத தாண்டி சத்தமாக பேசு, ஏன் இவ்வளோ லைக் ஸ்லோவாக பேசுகிற, கொஞ்சம் சத்தமாக பேசு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஜோர் சே போலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே போலோக்கு பதிலாக போலியே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னா மரியாதையா இருக்கும். இப்ப பேசாத அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்லாம நம்மளோட பெரியவங்களை பார்த்து பேசாதீங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா போலியே மத் அப்படின்னு சொல்ல முடியும். சோ போலோ மத் அப்படிங்கிறது சின்னவங்களுக்கு மரியாதை இல்லாம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. போலியே மத் அப்படின்னு சொல்றதா இருந்தா பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்றோம். அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொன்னோம். அதே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா और एक शब्द भी मत बोलिए அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ நடுவில் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சா बीच में मत बोलिए, கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தா धीरे से बोलिए. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா जोर से बोलिए, கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா जरा जोर से बोलिए और it can be थोड़ा जोर से बोलिए. ஸோ இந்த जरा थोड़ा அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான அர்த்தம் கொஞ்சம் அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் சத்தமா பேசுன்னு சொல்ல நினைச்சீங்கன்னா जरा जोर से बोलो और it can be थोड़ा जोर से बोलो. மரியாதையா சொல்றதா இருந்தா जरा जोर से बोलिए, थोड़ा जोर से बोलिए அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவா சொல்றதா இருந்தா மத் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். அப்படி இல்லாம பேசுன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா போலோ அப்படின்னு சொல்லலாம். பேசுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா போலியே அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அடுத்த சென்டென்ஸ் दौड़ो मत அல்லது भागो मत. ஸோ दौड़ो मत, भागो मत எதை சொன்னீங்கனாலும் ஓடாத அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நம்மளை விட சின்னவங்களை பார்த்து ஓடாதன்னு சொல்றதா இருந்தா दौड़ो मत, भागो मत அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். ஸோ दौड़ोன்னு சொன்னீங்கனாலும் ஓடுறது தான், भागोன்னு சொல்றதுனாலும் ஓடுறது தான். ஸோ இதே ஓடுன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா दौड़ो, भागो அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படி இல்லாம மரியாதையா ஓடுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா दौड़िए, भागिए அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களை பார்த்து ஓடாதீங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா दौड़िए मत, भागिए मत அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்த முடியும்.
அடுத்த சென்டென்ஸ் நிற்காதே. ஸோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க, ஃபிசிக்கலாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிற்காத அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறதா இருந்தால் கடோமத். கடோமத், கட் அப்படின்னா நிற்றல். ஸோ கடோமத் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே நில்லு, அங்கேயே நில்லு, எங்கேயும் போகாது, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கடோ, வெறும் கடோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நில் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இல்லாமல் மரியாதையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கடியே, கடியே, இல்லை நிற்காதீங்க அப்படின்னு மரியாதையாக தான் சொல்ல நினைக்கிறேன். ஆனால் நெகட்டிவாக நிற்காதீங்கன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கடியே மத், கடியே மத் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். ஸோ இந்த இடத்துல ஃபிசிக்கலாக நிற்கிறதுக்கு தான் அந்த கடுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். பட் பேச்சு வழக்கில் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போய்கிட்டு இருக்கானா நிற்காத போ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிற்காத ஓட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம சொல்ல நினைக்கிற மீனிங் என்னென்னா நிறுத்தாதே அப்படின்னு சொல்ல நினைக்கிறோம். ஆனால் பேச்சு வழக்கில் நிற்காத அப்படின்னு தான் சொல்கிறோம். இதை ஹிந்தியில் சொல்கிறதா இருந்தால் ருக்கோமத், ருக்கோமத். ஸோ ருக்கோமத் அப்படின்னா நிற்காத, நிறுத்தாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படி இல்லாமல் நிறுத்து அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ருக்கோ அப்படின்னு சொல்கிறோம். மரியாதையை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ருக்கியே. ஸோ அதே நிற்காதீங்க அப்படின்னு மரியாதையோடு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ருக்கியே மத் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த முடியும். அடுத்து போதும், யாராவது சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை பேசிகிட்டு இருக்காங்க, போதும் நிறுத்து அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் பஸ், பஸ். ஸோ வெறும் பஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் உங்களுக்கு. முதல்லேருந்து ஒரு டைம் பார்த்துடலாங்க. ஜோர் சே போலோ, ஜரா ஜோர் சே போலோ, தோடா ஜோர் சே போலோ, दौड़ो मत, भागो मत, खड़ो मत, रुको मत, बस. शोर मत करो, शोर मत करो, சத்தம் போடாதே. ஸோ சின்ன பசங்க கத்திட்டு சத்தம் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா சத்தம் போடாத, டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷோர் மத் கரோ அப்படிங்கிற சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். சில்லாவோ மத், சில்லாவோ மத். ஸோ சில்லாவோ மத் அப்படின்னு சொன்னீங்கன்னா கத்தாத. ஸோ அதான் சண்டை போடும்போது பெரியவங்க நம்ம கத்துவாங்க திடீர்னு. அப்போ கத்தாத அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலோ, இல்லை பேசும்போது திடீர்னு வாய்ஸை ரைஸ் பண்ணி ரொம்ப கத்துவாங்க, கத்தாத அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா சில்லாவோ மத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த இடத்துல மரியாதையை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சில்லாயே மத். ஸோ சில்லாவோ அப்படிங்கிறது சின்னவங்களை பார்த்து சொல்லலாம். நம்மளோட பெரியவங்களாக இருந்து மரியாதையாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சில்லாயே மத் அப்படின்னு சொல்லலாம். மத் சில்லாயே அப்படின்னு சொல்லலாம். மத் செல்லாவோ. ஸோ மத்தை முன்னாடி அல்லது பின்னாடி எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ ஒரு சென்டென்ஸில் வரும்போது மத்துங்கிறது முன்னாடி தான் வரணும். பட் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃப்ரேஸாக இந்த மாதிரி சொல்லும் போது முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் தீரே சே சலோ, தீரே சே சலோ. ஸோ மெதுவாக போ அப்படிங்கிறது அர்த்தம். நார்மலாக சல் அப்படிங்கிறதுக்கு நட அப்படிங்கிறத நம்ம மீனிங்காக பார்த்துருந்தோம். பட் பேச்சு வழக்கில் போ அப்படிங்கிற மீனிங்லையும் இந்த சல்லுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். சலோ 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 அப்படின்னா போ போ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ தீரே சே சலோனா மெதுவாக போ. ஸோ இந்த இடத்துல ஜாவோங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். பட் பேச்சு வழக்கில் சல் அப்படிங்கிறதும் போ அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. தீரே சே சலியே அப்படின்னு சொன்னீங்கன்னா மெதுவாக போங்க அப்படின்னு மரியாதையாக சொல்கிறோம். ஆர் இட் கேன் ஆல்சோ பி தீரே சே ஜாயியே அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து ஹன்சோமத், ஹன்சோமத். ஸோ ஹன்ஸ் அப்படின்னா சிரித்தல், ஹன்சோமத் அப்படின்னா சிரிக்காத, மத் ஹன்சோ அப்படின்னு சொல்ல முடியும். மரியாதையாக சொல்கிறதா இருந்தால் ஹன்சியே மத், ஹன்சியே மத், ஆர் மத் ஹன்சியே அப்படின்னு சொல்லலாம். மத் லிக்கோ, மத் லிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா எழுதாத அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு பதிலாக லிக்கோ மத் அப்படின்னு பயன்படுத்தலாம். மரியாதையாக சொல்கிறதா இருந்தால் மத் லிக்கியே அல்லது லிக்கியே மத் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல சின்ன குழந்தைகிட்ட சுவரில் எழுதாத, சுவரின் மேல் எழுதாதே அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் சுவரின் மேலுங்கிறதுக்கு தீவார் பர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். தீவார் பர் மத் லிக்கோ அப்படின்னா சுவரின் மேல் எழுதாதே அப்படிங்கிற அர்த்தம் வரும். आवाज मत उठाओ, आवाज मत उठाओ. आवाज அப்படின்னா சத்தம், தட் இஸ் வாய்ஸ், சவுண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ குரலை உயர்த்தாதே அப்படின்னு சொல்கிறோம். பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா சத்தமாக பேசாத, பொறுமையாக பேசு, குரலை உயர்த்தாத அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஆவாஸ் மத் உட்டாவோ அப்படின்னு சொல்கிறோம். இதே மரியாதையாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஆவாஸ் மத் உட்டாயியே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு ஃப்ரேஸ் ஹிந்தியில் யூஸ் பண்ணுறது, அடிக்கடி பயன்பாட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவாஸ் நீச்சே ரக்கோ,
ஆவாஸ் நீச்சே ரக்கோ. ஸோ அதாவது என்னன்னா குரலை கீழே வச்சுக்கோ. தட் இஸ் என் முன்னாடிலாம் சவுண்டா பேசணும்னா நினைக்காத, எப்போதுமே என் முன்னாடி சத்தம் இல்லாமல் பேசுறதுக்கு பழகிக்கும். அந்த மாதிரி சொல்றதா இருந்தா ஆவாஸ் நீச்சே ரக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என் முன்னாடி சத்தம் கம்மியாவே பேசு அப்படிங்கிற மாதிரி. அதே மரியாதையை சொல்றதா இருந்தா ஆவாஸ் நீச்சே ரக்கியே அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து ஜல்தி சே ஜாவோ, ஜல்தி சே ஜாவோ. ஸோ ஜல்தி சே அப்படின்னா சீக்கிரமா, ஸோ ஜாவோனா போ, சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஜாக்கு பதிலாக சல் அப்படிங்கிறதும் பயன்பாட்டில் போங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி. ஸோ ஜல்தி சே சலோ அப்படின்னு சொன்னாலும் சீக்கிரமா போ, வேகமா போ அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மரியாதையாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜல்தி சே சலியே அல்லது ஜல்தி சே ஜாயியே அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அடுத்து கீஞ்சோ மத், கீஞ்சோ மத். கீஞ்ச் அப்படின்னா இழுக்கிறது, கீஞ்சோ மத் அப்படின்னு சொன்னா இழுக்காதே அப்படின்னு சொல்றோம். மரியாதையா சொல்றதா இருந்தா கீஞ்சியே மத் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் சாஃப் சாஃப் லிக்கோ, சாஃப் சாஃப் லிக்கோ. சாஃப் அப்படின்னு சொன்னா கிளீன் அப்படின்றது அர்த்தம். பட் இந்த இடத்துல சாஃப் சாஃப் லிக்கோ அப்படின்னா தெளிவா எழுது, ஸோ கிறுக்காத தெளிவா எழுது அப்படின்னு சொல்றதா இருந்தா சாஃப் சாஃப் லிக்கோ அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல பேசும்போது அழகா எழுதுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பேசும்போது ரைட் நீட்லின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் தெளிவா எழுதுங்கிற மாதிரி சாஃப் சாஃப் லிக்கோ அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இதர் ரக்கோ, இதர் ரக்கோ. இதர் அப்படின்னா இங்கே, ரக் அப்படின்னா வைத்தல். ஸோ இங்க வை அப்படின்னு சொல்றதா இருந்தா இதர் ரக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அங்க வை அப்படின்னு சொல்றதா இருந்தா அங்க அப்படிங்கிறதுக்கு உதர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதற்கு பதிலாக உதர் ரீப்ளேஸ் பண்ணுங்க, உதர் ரக்கோ அப்படின்னு சொல்றோம். இங்க வைங்க அப்படின்னு மரியாதையா சொல்றதா இருந்தா இதர் ரக்கியே அப்படின்னு சொல்லலாம். அங்க வைங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா உதர் ரக்கியே அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ முதல்ல இருந்து ஒரு தடவை பார்த்துடலாங்க. ஆவாஸ் மத் உட்டாவோ, आवाज नीचे रखो, जल्दी से जाओ, जल्दी से चलो, खींचो मत, साफ साफ लिखो, इधर रखो, उधर रखो. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.